ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் அருள் பாலித்து வரும் சிறப்புமிக்க சித்திய விநாயகர் ஆலயம் இருக்குது. சுற்றி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர் சித்திய விநாயகர் ஆலயம் மிக பிரசித்தி பெற்ற ஒரு அருள்மிக்க நல்ல ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னென்னா, நாங்கள் எங்கள் ஊரில் எந்த காரியம் தொடங்கினாலும் ஃபஸ்ட்டு சித்திய விநாயகரை முதன்மைப்படுத்தி தான் தொடங்குவோம். எங்கள் ஊரில் ஒரு ஆண்மகனுக்கு கல்யாணம் என்றால் கூட நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வரும் மணப்பெண்ணை ஃபஸ்ட்டு விநாயகர் கோயிலுக்கு விநாயகர் கோயிலுக்கு கூட்டி கொண்டு போய் விநாயகரை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் மணமகன் வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவாங்க. அதேமாரி என் கல்யாணத்துக்கே பாருங்கள், எங்கள் மனைவி பெண்ணழைப்பு வீட்டிலேருந்து அழைச்சிட்டு வந்து விநாயகர் கோயிலில் தீபாராதனை எடுத்து அவங்கள அங்கே சாமி தரிசனம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அதேமாரி எந்த ஒரு விசேஷத்துலையும் எங்களுடைய விநாயகர் கோயிலை நாங்கள் முன்னிறுத்தி தான் செய்வோம். அந்தளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு சக்தி வாய்ந்த சித்திய விநாயகர். இந்த சித்திய விநாயகருங்கிறதே பாருங்கள், எங்கள் தெரு பேரே சித்திய விநாயகபுரம். எங்கள் சித்திய விநாயகரை முன்னிறுத்தி தான் எங்கள் தெரு பேரே இருக்கும். அந்தளவுக்கு ஒரு நல்ல அருமையான சக்தி வாய்ந்த விநாயகர் எங்கள் சித்தி விநாயகர். அதேமாரி எங்கள் சித்திய விநாயகர் கோயில் அமைஞ்சிருக்க இடமும் அதே மாதிரி ஊருக்கு நடுவில் அமைஞ்சிருக்கும். சுற்றி நல்ல இயற்கை எழில்மிகு தோற்றமாக இருக்கும். எங்கள் கோயிலை பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு அமைப்பாக நல்ல இதாக இருக்கும். அதே பக்கத்தில் ஒரு படிப்பு விநாயகர் இருக்கார். சின்ன பசங்களுக்கு படிப்புக்கு எல்லாருக்குமே அந்த படிக்கிறவங்க வேண்டிக்கிறது எல்லாம் அந்த படிப்பு விநாயகர்கிட்ட வேண்டிப்பாங்க. அது தனியாக ஒரு மரம், வேப்ப மரம் சேர்ந்து இருக்கும், அதுக்கு அடியில் இருப்பார். அது ஒரு பிரசித்தி பெற்ற நல்ல சக்தி வாய்ந்த விநாயகர். அதேமாரி எங்கள் விநாயகர் கோயிலில் நாங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவோம். எங்கள் கோயில் அமைப்பான ஒரு இயற்கையிலான இடம், நல்ல விஸ்தாரமான இடம், பக்கத்தில் கிணறுலாம் இருக்குது. அந்த இடத்துல நாங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு பெரிய சிலை எடுத்துகிட்டு வருவோம். எடுத்துகிட்டு வந்து 3 நாள் வச்சு ஆராதனை பண்ணுவோம். அந்த அபிஷேக ஆராதனை, அதுக்கு மேளதாளங்கள் மங்களவாத்தியெல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு 3 நாள் விசேஷம் பண்ணி 3ஆவது நாள் கடலில் கொண்டு கரைப்போம். கடலில் கரைக்கிற அன்றைக்கி நல்ல விசேஷமாக இருக்கும். பசங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்கவுங்க இந்த கலர் பவுட்ரு பூசிக்கிறது, தண்ணி ஊற்றிக்கிறது, அதுமாரி விடிய விடிய விநாயகர் வீதி உலா காட்சி இருக்கும். விடிஞ்சதுக்கப்புறம் கோயிலில் இருந்து நேராக கடலுக்கு போயிட்டு கடலில் கொண்டு கரைச்சிட்டு வருவோம். நல்ல விசேஷமாக இருக்கும். எங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான நிகழ்வு அது. அடுத்து பார்த்திங்கன்னா, நாங்கள் தைப்பொங்கலுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவோம். அது எப்படின்னா, தைப்பொங்கலுக்கு எல்லா ஊரில் வெளியூர் போனவங்க எல்லாருமே எங்கள் ஊருக்கு வந்திருப்பாங்க. நாங்கள் கருநாள் அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவோம். அதாவது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு போட்டி இருக்கும். பெண்களுக்கு கோலப் போட்டி, இசை நாற்காலி, இந்த தண்ணி நிறைத்தல், அதுமாரி பசங்களுக்கு பேச்சு போட்டி, இந்த சிலம்பாட்டம், கோலாட்டம், பசங்களுக்கு கபடி, கண்ணை கட்டிக்கிட்டு பானை உடைத்தல், இந்தமாரி நிறைய ஃபங்க்ஷன்லாம் நடத்துவோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஊரே நல்ல திருவிழா கோலம் பூண்டு இருக்கும். எல்லாருமே வந்திருப்பாங்க வெளியூர்லேருந்து. பசங்களும் எல்லோரும் வெளியூர் போனவங்க அத்தனை பேரும் வந்திருப்பாங்க. பார்த்திங்கன்னா நல்ல அருமையாக இருக்கும். எல்லாருக்கும் எல்லா போட்டியும் நடத்தி அதுக்கு ப்ரைஸ் கொடுக்கறது, அருமையாக நல்ல ஃபங்க்ஷன்லாம் இருக்கும். ஊருக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி எல்லா பசங்களும் ஒரு ஆக்டிவாக இருப்பாங்க. வெளியூர்லேருந்து வந்த பசங்க எல்லாம் அவங்கவுங்க பங்குக்கு அவங்கவுங்க வேலையை செய்வாங்க. பெரியவங்க எல்லாருமே வாழ்த்துவாங்க. பசங்கள்லாம் தேவலாம் நல்லா ஆக்டிவாக எல்லாம் நல்லா செய்கிறாங்க கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. அதேமாரி யாருமே வேற்றுமை இல்லாமல் ஒரு மனதோடு எல்லாருமே சேர்ந்து செயல்படுவோம். பசங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பசங்க பெரியவங்க எல்லாருமே அன்றைக்கி ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் அந்த கருநாளுங்கிறது எங்களுக்கு. அதுமாரி நல்ல எங்கள் சித்திய விநாயகரோட சக்தி தான் எங்களை இப்படி இந்தமாரி எல்லாரையும் ஒன்றா நின்று வழி நடத்துறதுக்கான மெயின் காரணமே எங்களோட சித்திய விநாயகர் தான். அதேமாரி எங்களோட சித்திய விநாயகர் அருள் உங்களுக்கும் கிடைக்கணுன்னா எங்கள் சித்திய விநாயகரை மனசில் நினச்சி வேண்டிங்க. உங்களுக்கும் எல்லா விஷயங்களும் நல்லது நடக்கும், நல்லதாகவே இருக்கும். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.